நம்மள பெரும்பாலான மக்களுக்கு ராபர்ட் கியோசகி பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவர் யாருன்னா ரிச் டாட் புவர் டாட் புக்கினுடைய ஆத்தர். சோ அவர் அந்த புக்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா மேஜரா ஒரு 4 பேரை பத்தி மட்டும் தாங்க பேசிருக்காரு. அந்த 4 பேர் யார் தெரியுமா? ஒன்னு எம்ப்ளாயி, வேலை பாக்குறவங்க, இன்னொருத்தவங்க செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கிறவங்க, இன்னொருத்தவங்க பிசினஸ் ஓனரா இருக்கிறவங்க, இன்னொருத்தவங்க இன்வெஸ்டர்ஸா இருக்கிறவங்க. இந்த 4 கேட்டகரி பீப்புள் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த உலகத்துல இருக்கும். இதை மட்டும் கேட்டகரைஸ் பண்ணிட்டா போதும். அடுத்து நம்ம எங்க போகணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல வேலைக்கு போவோம், அடுத்து நம்மளா வேலை ஆரம்பிப்போம், அடுத்து பிசினஸ் பண்ணுவோம், அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சுவலி நம்மளோட லைஃபே கிராஃப் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த லெஃப்ட் சைட் எனக்கு ஓகே, லெஃப்ட் இது ரைட்டு, இந்த சைடில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இந்த பக்கம் வருது அப்படிங்கிறது தான் இந்த புக்குடைய முக்கியமான விஷயமுமே. ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, எப்படி நம்ம மணியை செலவு பண்ணாம தடுக்கிறது, எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, நார்மல் எம்ப்ளாயா செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கிறவங்க எப்படி ஒரு பிசினஸ் ஓனராகவும் இன்வெஸ்டர்ஸ் ஆகவும் மாறுறது, அதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 2-3 கமெண்ட்ஸ்லாம் நான் எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ அதை நான் படிக்கிறேன். ஒரு 2 days பிஃபோர் வந்து யூபிஐ டிரான்சாக்ஷன் லிமிட் பத்தின ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, யூபிஐ கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் இவை எல்லாம் இதுவரை நான் உபயோகப்படுத்தியது இல்லை. காரணம் என் வாழ்க்கை சூழ்நிலை சரியாக அமையவில்லை. இனிமேல் தான் இவற்றை நான் உபயோகப்படுத்த போகிறேன். ஸோ அவரோட பேர் பார்த்தீங்கன்னா ரமேஷ் புட்டு 3 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கு இந்த கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னொரு கமெண்ட் வந்து 827 லைக்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் ஒரு பெஸ்டான கமெண்ட்ஸ்லாம் தேர்ந்தெடுத்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஸோ இந்த கமெண்ட் போட்டவரோட பேர் வந்து நூப் சாமி 2775. இதுதான் அவரோட ஐடி. தேங்க்யூ ஸோ மச். 2 பேருக்குமே நல்ல கமெண்ட் பண்ணி என்கேஜிங்காக வச்சிருக்கீங்க. பணத்தை சேமிக்கணும், பணத்தை முதலீடு பண்ணணும் அப்படின்னா முதல் விஷயம் பணத்தை செலவழிக்காம இருக்கணும். செலவை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தெரிஞ்சிருக்கணும். அந்த பணத்தை எப்படி இன்னும் பெருக்கலாம் அப்படிங்கிற வழிமுறைகளையும் தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாமே தெரிஞ்சிருந்தாலே அவ்வளவுதான், பாதி பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா? ரியல் எஸ்டேட்டுங்க. ஸோ ரியல் எஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய மவுசு காலங்காலமா ஏறிக்கிட்டே தான் இருக்குமே தவிர குறையவே குறையாது. ஸோ அதனால நிறைய இன்ஃப்ளேஷன்ஸ் தான் நடக்குது. அன்னைக்கு 10 ரூபா இந்த வேல்யூ இன்னைக்கு 1 ரூபா கூட இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த நிலம் வாங்கி போடுறதன் மூலமா, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வைக்கிறதன் மூலமா நாளைக்கு அதனுடைய மதிப்பு இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இது பண்றதன் மூலமா ரொம்ப நல்லது. இதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது ஒரு அசெட் தான். ரெண்டாவது ஆன்லைனே இப்போ ஒரு அசெட்டா மாறிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேர் இன்ஃப்ளூயன்சர்ஸா உருவாயிட்டு இருக்காங்க, யூடியூபர்ஸா உருவாயிட்டு இருக்காங்க. ஸோ ஆன்லைன் யூஸ் பண்ணி அவங்களோட பிசினஸையும் சூப்பரா டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க ஆன்லைன்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்றத பொறுத்து, உங்களுடைய சேனலை வளர்க்கறத பொறுத்து உங்களுக்கு நிறைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் வரும். நீங்க ஒரு பிசினஸை டெவலப்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு சம்பாத்தியத்தை தான் கொடுக்க போகுது. ஸோ ஆன்லைன்ல நீங்க வந்து சோஷியல் மீடியா பேஜஸ்ல ஆக்டிவா இருக்கீங்கன்னா இன்னும் நல்லா ஆக்டிவா இருந்து சூப்பரா உங்களோட பேஜை பில்ட் பண்ணி அது ஒரு சொத்தாவே நீங்க மாத்திக்கலாம். மூணாவது பிசினஸ். நிஜமாங்க, எவ்வளவு நாள் தான் அடுத்தவங்க கீழே நம்ம வேலை பார்க்கறது? நமக்குன்னு ஒரு தொழில் ஆரம்பிக்கணும், நாமன்னு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் இல்லையா? ஸோ பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ஃப்ரீடம் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிசினஸ் சார்ந்த எல்லா விஷயங்களுமே நாங்களே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். பிசினஸ் பீப்புள் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? என்னப்பா அவங்க தாத்தா சொத்து இருக்கு, அப்பா சொத்து இருக்கு, இல்ல அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? அவங்களும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணனால தான் இப்போ பிசினஸ் மேன், பிசினஸ் உமன் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கே வந்திருக்கிறாங்க. எம்ப்ளாயில இருந்து பிசினஸா வர்றது பெரிய விஷயம் தான். ஆனா நம்ம அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும். அவங்க எவ்வளோ அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா குறிப்பிட்ட ஷார்ட் டைம்ல இவ்வளோ பெரிய லெவலுக்கு வந்திருக்காங்கன்றத நம்ம யோசிக்கணும். பிசினஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றதும் மிகப்பெரிய ஒரு அசெட். இப்ப ஆரம்பிச்சாலும் தலைமுறை அந்த பிசினஸ் தொடர்ந்துட்டே தான் இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய சொத்து. நாலாவது டேர்ம் இன்சூரன்ஸ். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸும் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட ஃபேமிலிக்கு. அது ஒரு சொத்துன்னு கூட சொல்லலாங்க. இப்போ 1 crore நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம இல்லை அப்படின்னா அந்த 1 crore அப்படியே நம்ம ஃபேமிலிக்கு தான் வரும். ஸோ அதுவுமே ஒரு அசெட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில தான் வருது. ஸோ நம்மளுடைய ஃபேமிலியோடைய பாதுகாப்புக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத நானே நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன். ஸோ அதனால டேர்ம் இன்சூரன்ஸ் நீங்க போடணும். அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. MWP
அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆக்ட் என்னன்னா மேரிட் உமன் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். இந்த ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் இருக்காரு, அவருக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தைங்க இருக்கு, அப்பா அம்மாலாம் இருக்கு. ஸோ நாமினி அப்படிங்கிற மாதிரி தான் இது வரும். ஸோ இவருடைய பணம் கவரேஜ் போட்டிருக்காரு, இவர் இல்ல அப்படின்னா அந்த பணம் யாருக்கு போகும்? சப்போஸ் இந்த மேரேஜ் உமன் ப்ராப்பர்ட்டி இந்த ஆக்ட் படி அவர் வச்சிருந்தாரு அப்படின்னா அந்த பணம் எல்லாம் அவருடைய ஒய்ஃபுக்கு தான் வரும். டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்னன்னா அஃப்கோர்ஸ் அவர் இந்த ஆக்ட்ல அவங்களுடைய பேர் தான் மென்ஷன் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கு தான் அந்த பணம் போகும். 2 மேரேஜ் இருக்கு அப்படின்னா யாருக்கு போகும்? 2 ஒய்ஃப்ல அப்படின்னா இந்த ஒரு அக்கௌண்ட், இந்த ஒரு ஆக்ட் கீழே அவர் யாருடைய பேரை மென்ஷன் பண்ணிக்காரோ அவங்களுக்கு தான் இந்த பணம் போகும். ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். எந்த இடத்துல போடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சஜஷன் தான் நான் கொடுக்க போறேன். இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனியான பாலிசி பசாருடைய லிங்க் நம்ம வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. அந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஒரு பேஜ் வரும். இதுல நம்மளுடைய டேட்டாஸை என்டர் பண்ணணும். ஸோ இதில் நம்ம என்ன வேலை பார்க்குறோம், சேலரிட் பர்சன், எவ்வளோ சம்பளம் சம்பாதிக்கிறோம், 5 லட்ச ரூபாய்க்கும் கம்மியாக வருஷ சம்பளம், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கான ப்ரீமியம் அமௌண்ட்டை அவங்க கொடுப்பாங்க. நான் காலேஜ் முடிச்சிருக்கேன், நோ, இப்போதைக்கு நோ, 10% வரைக்கும் நம்ம சேவ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதில் எந்த கம்பெனி வேணுமோ அதை நம்ம தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 543 ரூபா தான். கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ 97.8% வச்சிருக்காங்க. ஸோ கவரேஜ் வந்து 60 வயசு வரைக்கும் இருக்கு. அண்ட் லைஃப் கவர் வந்து 50 லட்சம் ரூபா வரைக்கும் இருக்கு. ஸோ இதில் நிறைய கம்பெனிஸ் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதில் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ எப்பவுமே நம்ம பார்க்கணும். 95% மேல இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு நல்ல கம்பெனி அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேக்ஸ் லைஃப் பொறுத்தளவுல 99.5% வந்து அவங்க கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வச்சிருக்காங்க. ஸோ மாசம் 485 rupees மட்டும்தான் அவங்களுடைய ப்ரீமியம் அமௌண்ட்டாக இருக்கு. ஸோ இதில் நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கம்பேர் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா இந்த மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்மியாக இருக்குது, 485 இருக்குது, இது 461 இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் கம்பேர் பண்ணி பார்க்குறேன் எது பெஸ்ட்டுன்னு. அப்படி பார்க்கும்போது ரெண்டோட ஹெட்டிங் இங்கே வந்துருச்சு. இது மேக்ஸ் லைஃப், இது வந்து பஜாஜ் அலையன்ஸு. ஸோ 99.5% இருக்குது அவங்கக்கிட்ட கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, இவங்களுக்கு 99 இருக்குது. ஸோ டெத் கிளைம் பெய்டு அதை பற்றின விஷயங்கள் இருக்குது. ரெகுலர் பே, லிமிட்டட் பே, மாதம் டெத் டியூ டு ஆக்சிடெண்ட், டிசபிலிட்டி டியூ டு ஆக்சிடெண்ட், டெர்மினல் இல்னஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நீங்கள் ஒன்னொன்று சால்வன்சி ரேஷியோ, நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் அப்படின்னு அந்த டாப் டு பாட்டம் அந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் வந்து கம்பேர் பண்ணி அதில் எது நமக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை நம்ம வாங்கிக்கலாம். இது நான் என்ன சொன்னாலுமே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இது வாங்கினா நல்லதுன்னு நினச்சா மட்டும்தான் வாங்கணும். ரிஸ்க் உங்கள் கையில் தான் இருக்குது. ஃபில்டர் பண்ணிக்கலாம். லம்சமாக வாங்கிக்கிறீங்களா, மாதம் வருதா, இல்லை லம்சம் கொஞ்சம் மாதம் கொஞ்சம் அப்படின்னு மாற்றிக்கிறீங்களா, நம்மளுடைய பிளான் என்ன மாதிரியான டைப், 0 காஸ்ட் பிளான், இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பேமெண்ட் மெத்தடு ஃபில்டர் பண்ணிக்கலாம் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சார்ட்டிங் பொறுத்தளவில் ப்ரைஸ் லோ டு ஹை செக் பண்ணி பார்க்கலாமா, இல்லை ஹை டு லோ பார்க்கலாமா. கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்குன்னு நான் சொன்னேன். ஸோ அதை ஹை டு லோவில் பார்க்கலாமா, லோ டு ஹையில் பார்க்கலாமா. ஸோ ப்ரைஸ் லோ டு ஹையில் செக் பண்ணி பார்த்தா இருக்கலே கம்மியான ப்ரைஸு 461 rupeesக்கே இருக்குது. அது பஜாஜ் அலையன்ஸ் 99% அவங்க கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ வச்சுருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி பற்றினா நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். சப்போஸ் இதை பற்றி நிறைய பார்க்கணும் அப்படின்னா பிளான் டீட்டெயில்ஸ் கொடுத்து போனீங்கன்னா இந்த எக்ஸாக்ட்லி அந்த பிளான் நீங்கள் செலக்ட் பண்ண பிளானை பற்றின விஷயங்கள் இவங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த லைஃப் கவரை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம சம்பாதிக்கிறத பொறுத்து தான் ஆக்சுவலி நம்ம இதுவே ஃபிக்ஸ் பண்ணுறோம். 5 லட்ச ரூபா வருஷத்துக்கு சம்பாதிக்கிறோம் அப்படின்னா லைஃப் கவர் 50 லட்ச ரூபாயா இருக்கணும், இன்டூ 10 times. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட லைஃப் கவர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எப்படி இன்சூரன்ஸ் வாங்கணும், ப்ரீமியம் எந்த அளவுக்கு இருக்கும், எப்படி கம்பேர் பண்ணணும், எப்படி ஃபில்டர் பண்ணணும் அப்படின்ற பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ டேக்ஸ் சேவிங்ஸ் நம்ம பண்ணலாம். அண்டர் த செக்ஷன் ஆஃப் 80C படி ஆன்லைனில் பண்ணுறதுனால 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 8 years வரைக்கும் நம்ம கவரேஜ் போட்டுக்கலாம். 59 கிரிட்டிக்கல் இல்னஸ் கூட அதில் கவர் ஆகும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் இந்த பாலிசி பஜார் லிங்க் யூஸ் பண்ணி வாங்கணும், இந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் போடணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு சஜஷன் தான் நான் கொடுக்குறேன். நாளை பண்ணி நீங்கள் இன்சூரன்ஸ் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தில் தான் நீங்கள் எடுக்கணும். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட ஃப்ரீடம் தமிழ் மணி சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.